ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தேன்மொழி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு சுண்டக்காய் தொக்கு செஞ்சு தர போகிறோங்க. அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இதோட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து இன்னும் கொஞ்சம் தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இதுக்கு சரியாக இருக்கும் பதம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த சமயத்தில் சுண்டைக்காயை அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுருந்தா சுண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க. சுண்டைக்காயை ரெண்டாவோ கொஞ்சம் கொஞ்சம் காயப்படுத்தி விட்ட மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். அதை இந்த மசாலாவோடு சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. நம்ம மசாலா பொருளாக சேர்க்கும் போதே வெந்தய பொடி, வறுத்து அரைச்ச பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சுண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாங்க. புளி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிஞ்சு சுண்டி இறக்குனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸ்கூலுக்கு நான் கொடுத்துடும்போது டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு தனியாக, சுண்டைக்காய் குழம்பு தனியாக அப்படி கொடுத்துடுவாங்க. தொக்கு இது மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா, குழம்பு மாதிரி வைக்காமல் தொக்கு செஞ்சிட்டோம்னா கீழே டிஃபன் பாக்ஸ்லேருந்து கீழே சிந்தாமல் இருக்கும், நம்ம என்ன தான் அசைச்சாலும். அதனால் இந்த மாதிரி தொக்கு பதத்தில் கொடுத்து விட்ருவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. நாங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்கும் வேணும் இல்லையா, அதனால் இன்றைக்கி புளிச்சக்கீரை தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. சிவப்பு கலர் புளிச்சக்கீரை, அதனுடைய பூ சிவப்பாக இருக்கும் இல்லையா, அது பாத்திரத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுட்டு அதில் கீரையை எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. என்னென்னா நிறைய கீரை இன்றைக்கி செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய கீரை இருந்தது, எல்லாத்தையுமே பறித்து செய்யலாம்னு செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா இதுக்கு புளிச்சக்கீரை ரொம்ப உடம்புக்கும் நல்லது, சீக்கிரம் கெட்டும் போகாது. அதனால் 2 நாளைக்குலாம் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு கீரை நல்லாயிருக்குங்க. கீரையை வேக வச்சு அதை ஆட்டுக்கல் வச்சு அரைச்சி ஆட்டி எடுத்தாச்சு. அதே ஒரு வானலில் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய் இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். இதோடு சேர்த்து வெந்தயப்பொடி நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெந்தயப்பொடி வாசம். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. இந்த வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளிச்சக்கீரை, அதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி நல்லா அதை தாளித்த அந்த எல்லாத்தையுமே அந்த புளிச்சக்கீரையில் சேர்த்துக்கலாம். இந்த கீரையை நீங்கள் ஃபஸ்ட் நாள் நீங்கள் செஞ்சதுக்கு உடனே சாப்பிடும்போது டேஸ்ட்டை விட அடுத்த நாள் நல்லா சுண்டி இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த சமயத்தில் சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.